ஆனால் நேற்று சமூக வலைதளங்களில் விஜய் ஒரு காணொலி வெளியிட்டிருக்காரு. அந்த காணொலியை பார்த்துருப்பீங்க. உங்களுடைய கருத்து என்னங்க? கருத்து விஜய் வந்து நேற்று பேசுனது வந்து மிகப்பெரிய அது தவறு தான். களத்தில் வந்து நின்றுருக்கணும். அவர் வந்து முதல்ல வந்து கரூரில் வந்து முதல் போயிருக்கக்கூடாது. அங்கேருந்து விட்டு அது ஒரு விபத்து நடக்கும்போது அங்கே நின்று ஒரு தலைவர் வந்து அது போராடணும். போராடினா தான் அந்த மக்கள் வந்து பார்ப்பாங்க. பார்க்கும்போது ஐயோ என் தலைவன் எனக்காக உயிரை கொடுக்குறான்னு சொல்லிட்டு அவனுக்காக ஹெல்ப் பண்ணுவாங்க. இவர் என்ன பண்ணாரு, அங்கே போயிட்டு எல்லாரும் சாக வச்சுட்டு சொர்ன்னு போயிடுது சென்னைக்கு. அதேமாரி இவர் 8:45 வந்து அனுமதி கொடுக்குறாங்க காவல்துறை. அந்த 8:45 வந்து கரெக்டாக வந்து கரூரில் வரணும் அவர். ஆனால் வீட்லேயே அவர் 8:45 தான் கிளம்புறாரு. அப்போ கிளம்புனான்னா அவன் மக்கள் கூட்டம் அதிகமாக தான் ஆகினே இருக்கும். அவர் என்ன நினச்சிக்கிறாரு, நம்ம போனால் கூட்டம் அதிகமாக ஆகும், அதால் கொஞ்சம் வெயிட் பண்ணி போகலாம் அப்படின்னு நினச்சிருக்காரு. இன்னும் கேட்டால் அவர் ஒரு நடிகர். இப்போ நான் ஒன்று கேட்குறேன், விஜய் அண்ணா, உங்களுக்கு ஒரு ஷூட்டிங் ஆரம்பிக்கிறாங்க. ஷூட்டிங் ஒரு 4 மணிக்கு ஷூட்டிங்னா நீங்கள் எத்தனை மணிக்கு போவீங்க ஷூட்டிங்க்கு? 3:45 3:30 போவீங்க கரெக்டாக போவீங்கல்ல. ஏன்னா ப்ரொடியூசர் வந்து நஷ்டமாக்கூடாது அப்படின்னு சொல்லி போவீங்க. இது வந்து மக்கள் பல லட்சம் மக்கள் அங்கே வந்து பசியும் பட்டினுமா இருக்காங்க. அப்போ நீங்கள் எப்படி நிற்கணும் ஒரு தலைவன்? அது யோசிக்க மாட்டீங்க. வந்தவுடனே 3 நாள் காணாமல் போயிட்டீங்க. 4வது வந்து பேட்டி வந்து கொடுங்க, நான் வந்து இப்படி பண்ணிட்டேன், இப்படி செஞ்சுட்டேன் இப்படி சொன்னால் என்ன அர்த்தம்? ஒரு உயிரோட விலை என்ன தெரியுமா? 20 லட்சம் ரூபாய் கொடுக்குறீங்க ஒரு உயிர் இருக்கு. ஒரு குழந்தைய ஒரு தாய் வந்து பெற்றுக்கு குழந்தை குட்டி இல்லாமல் பெற்றுக்கிறாங்க. எவ்வளோ தவமிட்டு பெறுகிறாங்க. அது போய் 20 லட்சம் கொடுத்துட்டு நீ அப்புறம் சொல்லுவேன் நான் வந்து 20 லட்ச ரூபாய் தரேன். ஒரு உயிருக்கு விலை வந்து 20 லட்சம்னா அது போய் இப்படிதான் நீங்களுடைய அரசியல். உங்கள் அரசியலே இதான் அரசியல். எதை பார்த்தாலும் அவனை பார்த்து டிப் அடிக்கிறது, இதை பார்த்து டிப்பே இருக்குது. முதல் பண்ணது தப்பு. அண்ணா விஜய் அண்ணா, நீ பேசுறது மிகப்பெரிய தப்பு. நீங்கள் திருத்திங்க. இன்னும் அரசியல் நாலேஜ் வந்து கற்றுக்குங்க. மக்களை வந்து நேரில் போய் சந்திங்க. அதேமாரி அணில் குஞ்சுகளை வந்து என்ன இப்போ மரத்தில் ஏறுறதில்ல. நீங்கள் அதிகாரம் பண்ணுங்க. எந்த அதிகாரம் பண்ணு? ஏய் உக்காடுறா, இல்லை நான் பேச மாட்டேன் போறேன்டா அப்படின்னு சொல்லி பாரு, உக்காருவான், அமைதியாகிடுவான். நம்ம சீமான பாருங்களேன், இப்படி வருவார், நின்ன உடனே எல்லாரும் ஏந்து நிற்பாங்க. அண்ணா கூட சொல்ல மாட்டேன், உக்காருங்க தான் சொல்லுவார். சொல்லிட்டு அமைதியாக இருப்பாங்க. உறுதிமொழி எடுக்கும்போது அமைதியாக இருப்பாங்க. பார்த்தீங்களா கூட்ட? அதுமாரி இருக்கணும். அவங்க கத்துன விஜய் வந்து பேசணுங்க. என்னன்னு பேசணும்? ஏய் அமைதியா இருங்கடா, நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொன்னோம். அமைதியாகிடுவாங்க. அப்புறம் மரத்துலலாம் ஏறவே மாட்டான், கீழே இறங்கிடுவான். கீழே இறங்கிட்டு கும்னு இருப்பான். தலைவனே சரியில்லை, அப்போ தொண்டையில் எப்படி சரி இருப்பான் சொல்லுங்களேன்? விஜய்க்கு மக்கள் அரசியலே தெரியலங்க. அரசியல் தெரியாமல் எப்படி பேச முடியும் சொல்லுங்களேன்? பெரிய நாம் தமிழர் கட்சியை பார்த்து தான் எல்லா கொள்கையும் ஷார்ட் அடிக்கிறாரு தவிர ஒன்றும் பேச மாட்டாரு. எங்களுக்கு தான் எல்லாத்தையும் பிடிச்சி பேசினுக்கிறாரு. மறுபடியும் மைக்கில் இப்போ கருள் கூட பேசினாரு, அதை பண்ணுற இதை பண்ணுறது. ஆனால் ஒன்றும் பண்ண மாட்டார், ஒன்றும் செய்யவும் மாட்டார். விஜய் வந்து அரசியலுக்கு தகுதி இல்லாதவர். இதுதான் முடியும். தயவு செய்து உங்கள் அரசியலை வந்து மாற்றிக்குங்க. இங்கேயாவது திருந்துங்க. உங்கள் அரசியலை வந்து எப்படி பண்ணணும் ஏது பண்ணணும்னு பாருங்க. அதே மாதிரி உங்களுக்கு எழுதி கொடுக்குறாங்க பார்த்தியா, அவனை கொஞ்சம் திருத்துங்க. அதை வந்து படிங்க, படிச்சுட்டு செய்யுங்க. விஜயை பற்றி நம்ம பேசணுன்னா கொலகாரன் தான் பேசணும். அது இல்லாமல் வேறு என்னென்னோ திட்டணும். ஆனால் தற்குறி விஜய் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த தற்குறி விஜய் வந்து அரசியல் அறிவற்ற விஜய். ஒரு பெருங்கூட்டத்தை கூட்டுறாரு. ஆனால் பெருங்கூட்டத்தால் மாற்றத்தை உருவாக்க முடியாத விஜய். ஒரு பெருங்கூட்டம் கூட்டுறோன்னா அதன் மூலமாக மாற்றம் நிகழணும். பெருங்கூட்டம் கூட்டுறாரு, ஆனால் விஜய் வந்து மாற்றத்தை நிகழ்த்தக்கூடிய தலைவராக இல்லை. தற்குறிகள், அணில்கள், ரசிக குஞ்சுகள் இப்படின்னு நிறைய விஷயங்களை அவங்க தொண்டர்களை இல்லை ரசிகர்களை பார்த்து சொல்ல முடியும். ஏன்னா இவங்களுக்கு அரசியல் அறிவே இல்லை. அரசியல் அறிவுன்னு ஒன்று இருந்ததுன்னா உன்னோட கொள்கை என்னன்னு அவங்க வந்து விஜயை பார்த்து கேட்பாங்க. நம்ம கட்சி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், தொடங்கியிருக்கோம், கட்சியோட கொள்கை என்னன்னு கேட்பாங்க. கட்சியோட கொள்கையே இல்லாமல் கொள்கை எதிரி பிஜேபி அப்படிங்கிறாரு, அரசியல் எதிரி திமுக அப்படிங்கிறாரு. அரசியல் கட்சினா ஒரு கொள்கை இருக்கணும். இப்போ நாம் தமிழர் கட்சினா தமிழர் மீட்பு அப்படிங்கிற, தமிழ் நிலம் தமிழ் ஆட்சி அப்படின்ற ஒரு கொள்கை. திராவிடம்னா அது ஒரு கொள்கை, திராவிட கொள்கை. அதிமுக அவங்க ஒரு கொள்கை வச்சுருக்காங்க. இப்போ விஜய்க்கு என்ன கொள்கை இருக்குது அப்படிங்கிறது தெரியல. விஜய்க்கு கொள்கை இல்லாமல் கூட்டத்தை மட்டும் கூட்டிகிட்டு இருக்காரு. அந்த கூட்டத்துக்கு வந்துக்கிட்டே இருக்காங்க. நம்ம இன்னொன்று என்ன சொல்கிறோன்னா, விஜய் வந்து கூட்டம் கூட்டுறாரு. 9 மணிக்கு வரணும்னு சொன்னால் 9 மணிக்கு வரணும். அப்போ தான் அந்த கரூருக்குள்ளே இருக்கிற ஜனத்தை கணக்கு எடுத்துக்கலாம். ஆனால் இவர் 12 மணிக்கு 2 மணிக்கு வந்தார்னா சுற்று வட்டாரத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் அந்த பக்கத்தில் வந்து
சேர்ந்த பிறகு இவங்கள வச்சுக்கிட்டு விஜய் பெரிய ஆட்சி அமைப்பார், விஜய்க்கு பெரிய கூட்டம் வந்துருச்சு எல்லாம் வச்சு பத்திரிக்கை வந்து பெருசாக விஜய் ஆட்சி அமைப்பார் முதலமைச்சராக. முதல்ல நீங்கள் கட்சியில் எலெக்ஷனில் நின்று இருக்கீங்களா? 3 எலெக்ஷனில் ஓடி போயிருக்கீங்க. இப்போவும் எலெக்ஷனில் நிற்பீங்களான்னு கேள்வி கேட்டோம். ஆனால் சமூக சூழல் நீங்கள் நிற்க முடியாத அளவுக்கு பண்ணியிருக்கு. ஒரே காயில் 2 மாங்க அடிச்சுட்டா மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அரசியல் எதிர்காலமும் போச்சு, நடிகர்ன்ற எதிர்காலமும் போச்சு. அப்படிங்கிற சூழ்நிலையை விஜய் அமைச்சுக்கிட்டார். அவர் திட்டமிட்டு சரியான அளவில் கட்சியை நடத்தியிருந்தாருன்னா அவருக்கு காலம் வந்து பிரகாசமாக இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ வந்து அவரோட எதிர்காலம் என்ன அப்படிங்கிறது தெரியல. அவரை பிஜேபி பக்கம் திமுக எம்பி கமல் ஆன மாதிரி விஜயும் ஒரு திமுக எம்பியாவோ பிஜேபி எம்பியாவோ இல்லை காங்கிரஸ் எம்பியாவோ எதிர்காலத்தில் உட்கார்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் என்னோட கருத்து. அந்த காணொலியில் என்னென்னா, இப்போ அவர் பேசினதே வந்து எந்த இடத்துலையும் நான் தப்பு பண்ணிட்டேன், மக்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நிகழ்வு ஒரு நெருக்கடியை கொடுத்துட்டோம், மக்கள் ஒரு இறப்பு நடந்திருக்கு, அந்த இடத்துல அவர் வந்து யாரோ எழுதி கொடுத்த ஒரு கான்செப்டை உட்காந்து அழகாக வாசித்து போயிருக்காரு. அது நடிச்சிருக்காரு, கரெக்டாக நடிச்சிருக்காருன்னு தான் சொல்லணும், வாசித்தாருன்னு சொல்லக்கூடாது. அவர் ஆல்ரெடி படங்களை நிறைய ஸ்கிரிப்டில் நடிச்சிருக்காரு. அதேமாதிரி நேற்று ஒரு ஸ்கிரிப்டுக்கு கரூர் ஸ்கிரிப்டுக்கு அவர் நடிச்சிருக்காரு சொல்கிறது தான் உண்மை. அந்த இடங்களில் எங்கேயாவது நான் வந்து லேட்டாக வந்தேன், அதனால் வந்து இந்த நிகழ்வு நடந்துருச்சு, நீங்கள் காலையிலேருந்தே காத்திருந்தீங்க, என்னுடைய தப்பு தான் அப்படின்னு சொல்லி அவர் எந்த ஒரு இடத்துலையும் பதிவு பண்ணலை. அதான் உண்மை. நேற்று வாசித்த அந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஆத்மாத்மான ஒரு விஷயமா இல்லை, யாரோ எழுதி கொடுத்த ஒரு இதை அப்படியே அவர் வந்து ஒப்பிச்சுட்டு போன மாதிரி தான் இருக்குது. அவர் பேசின அந்த செயல்பாடுகள் எல்லாமே அப்படி தான் இருக்குது. இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்குது, ஒரு துயர சம்பவம். அவரே அங்கே மேலே நிற்கிறாரு, ஸ்டேஜில் நிற்கிறாரு, தண்ணி பாட்டில் போடுறாரு, என்ன ஆம்புலன்ஸ் வருதுங்கிறாரு. ஒரு அங்கே ஒரு காட்சிகள் மாறுது. ஆனால் இவ்வளோ காட்சிகள் மாறினதுக்கு அப்புறமா அவர் என்ன பண்ணுறாரு, ஒன்றுமே நடக்காத மாதிரி உடனே கிளம்பி அவர் பாட்டுக்கு ரிட்டர்ன் சென்னைக்கு வந்துடுறாரு. ஏன்னா அந்த இடத்துல சீமான் போய் நிற்கிறாரு. சீமான் வந்து போய் நின்று அங்கே மக்களுக்கு என்ன ஏதுன்னு சொல்லி இவ்வளோ அவங்களுக்கு அந்த துயரத்தோடு வந்து கலந்து துக்க காரியத்தில் தான் எல்லாரும் நிற்கணும், சந்தோஷமான நிகழ்வில் நிற்க வேண்டியதில்லை. அது ஏன்னா துக்க காரியத்துக்கு தான் எந்த ஒரு நம்ம தமிழ் சமூகம் அப்படி தான் வளர்ந்துருக்கு. நம்ம அந்த துக்க காரியத்தில் போய் கலந்து கொள்வது தான் ரொம்ப சால சிறந்தது. பட் இவர் வந்து என்ன பண்ணுறாரு, கிளம்பி வந்து ஒரு 34 மணி நேரத்துக்கு அப்புறமா அதான் வீட்டை விட்டு வெளியே வர்றாரு. அது வரைக்கும் அந்த வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருக்கிறாரு. இப்போ அண்ணன் போய் பார்க்க போகிற நேரத்தில் ஒரு தற்கொலை நாய் வந்து என்ன சொல்லுது, இங்கே போய் என்ன படுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு கொச்சையான ஒரு எதுக்காக வரோம், மக்களோட மக்களாக நாங்கள் நிற்கிறோன்னு சொல்கிறது. அண்ணன் அந்த காலத்துலேருந்து அனைத்து போராட்டங்களும் அண்ணன் மக்களோட மக்களாக நின்று போராடுறதுக்காக தான் வந்துட்டு இருக்கிறாங்க. மக்களுக்கு ஒரு துயரம்னா அண்ணன் முதல்ல நிற்பாங்க எப்போவுமே. விஜய் நீங்கள் முதல்ல வந்து பொதுத்தளத்துக்கு வந்துட்டீங்க, அரசியல் பாதைக்கு. நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி முதல்ல உங்கள் தொண்டர்களை சீர்படுத்தணும். ஏன்னா நம்ம அந்த அந்த உங்கள் தொண்டர்கள் வந்து பக்கத்தில் நிற்கிறக்கூடிய சாமானிய மனிதர்கள் என்ன அப்படின்னு சொல்கிறதே கூட தெரியல. அதில் ஏன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டில் ஒருத்தர் தான் நிற்கணும் அப்படின்னு வச்சுருப்போம் ஒரு கணக்குக்கு. ஆனால் அப்படி அலை மோதுறீங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய அதாவது மாட்டு மந்தைகள் கூட ஒருத்தர் ஒன்று இடிக்காமல் தான் இருக்கும். அந்த மாதிரி அந்த அந்த வீடியோ பார்க்கச்சோம் பார்த்தீங்கன்னா அப்படி இந்த அலை அப்படி தள்ளுது. வண்டி வந்துன்னு சொன்ன உடனே ஓடுறீங்க, அது வரைக்கும் அந்த ரோடு காலியாக இருக்குது. அந்த ரோடு அப்போ உங்களுக்கு வந்து அந்த ஒழுக்க நெறிகள் முதல்ல இல்லை. அந்த ஒழுக்க நெறிகளை முதல்ல வந்து நேர கட்டுப்பாடு, முதல்ல நேரம், அந்த நேரம் தவறாமல் இருக்கணும். 8:45ன்னு சொல்கிறீங்க, 8:45க்கு மீட்டிங்கிறீங்க, ஆனால் 8:45 தான் சென்னையிலேருந்தே கிளம்புறீங்க. அப்போ அந்த ஒழுக்க நெறிமுறை தலைவருக்கே இல்லைன்னு சொல்லச்சோமா தொண்டருக்கு எப்படி இருக்கும்? இருக்காதுல்ல. முதல்ல தலைவர் வந்து மாறணும், அதுக்கப்புறம் தான் தலைவர் மாறுறதை பார்த்து தொண்டர்கள் மாறுவார்கள். தொண்டர் அதாவது ரசிக மனப்பான்மையிலிருந்து சமூக பார்வைக்கு வரட்டு. அவங்க ரசிகர்களாக தான் இருக்கிறாங்க. என்னைக்கு அவங்க ரசிக பார்வையை விட்டு பொது தளத்துக்கு மக்களுக்காக சேவை செய்ய வரோன்னு சொல்லச்சோமோ அவங்க இந்த மாதிரி ஆர்ப்பாட்டங்கள்லாம் பண்ண மாட்டாங்க, அலமோத மாட்டாங்க, கூரையை பிச்சுட்டு மேலே போக மாட்டாங்க, டிரான்ஸ்ஃபார்ம் மேலே நிற்க மாட்டாங்க. இன்னைக்கு பவர் கட்டு எல்லா விஷயத்துக்கும் அவங்களுடைய அந்த ஒழுக்கம் இல்லாமையினால தான் அந்த பிரச்சனையே நடந்திருக்கு. ஒழுக்கத்தோடு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு இழப்பு நடந்திருக்காது. 41 சாவு இன்னைக்கு நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எல்லாரும் சுகமாக இருந்திருக்கலாம். பெரியா இருக்கு அவரை பார்த்தாலே. இவ்வளோ 40 பேர் இறந்துருக்காங்க. அந்த இடத்துல போய் களத்தில் போய் நிற்காம, சரி நீங்கள் வந்து அங்கே போய் போகவும் தான் முடியல. உங்களோட பொறுப்பாளர் அங்கே இருக்காங்களே, ஆரவ அர்ஜுனா இருக்காரு, புஷி ஆனந்த் இருக்காரு, பொதுச் செயலாளர் அந்த மாவட்ட செயலாளர் இருக்காரு. அவங்க வந்து போகணும்னால ஏன் பார்க்கல அவங்களாம் போய்? யாரும் அந்த தொண்டர்கள் கூட இல்லையா, யாருமே பகுதி நிர்வாகி யாருமே இல்லையா? அங்கே போய் பார்த்துக்கலாமே. ஒரு 3 நாள் கழிச்சு போய் 2 நாள் கழிச்சு போய் பேட்டி கொடுக்குறாரு, சோகமாக இருந்துச்சு. அது கூட சினிமா மாதிரி தான் இருக்குது பேட்டி. ஐ எம் சாரி, என்ன இது மக்களுக்கு பார்த்தாங்கன்னா நம்புவாங்களா? அது அப்படியே சினிமாவில் எழுதி கொடுத்தாலும் சினிமாவில் நல்லா பேசுகிறாப்புல. இப்போ சினிமாவில் பேசும்போது கூட ஸ்கிரிப்ட் நல்லா பேசுகிறாப்புல.
மன்னிச்சிருங்க, அழுகிறதெல்லாம் பாருங்க பயங்கரமா இருக்கும். இதுல பாருங்க ஸ்கிரிப்ட் எழுதி கூட ஒழுங்கா நடிக்க கூட தெரியல பாருங்க. இதுல உண்மையிலே உண்மையான ஹீரோ எப்படி, திரையில இருக்கிற ஹீரோ எப்படின்னு கண்ணனை பார்த்தா தெரிஞ்சுக்கணும். சீமான் அண்ணா எப்படி இருக்காரு பாருங்க. அது அவர் பண்றதை பார்த்தாலே ஒரே இதா இருக்கு. அவர் கட்சி தாவைக்கான இருக்கிறதுக்கு வேஸ்ட் தான். அது மக்களுக்கு வந்து போராடணுங்க, மக்கள் நின்று பேசணும். இப்போ எவ்வளோ கூட்டமாக இருக்குது, அங்கே கூட்டமாக இருக்கும்போது நெரிசலாக இருக்கும்போது நீங்கள் அங்கேருந்து திரண்டு கூட்டம் வந்துடுறாங்க. நாமக்கல்லே கூட்டம் வந்துடுறாங்க. அங்கே போய் கரூர்லன்னா நாமக்கல்லேருந்து அங்கேருந்து திரட்டிட்டு வராங்க. கட்சி வந்து ஒரு நடத்த தெரியல அவருக்கு. அவர் கூட இருக்கிற ஆள் எல்லாம் டம்மி பீஸில் இருக்காங்க. தொண்டர்களை முதல்ல சரி பண்ணணும். தொண்டர்களை சரி பண்ணிட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் தகுதி ஆகணும். தகுதியாக வந்து அரசியலை படிங்க, படித்து கிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அரசியலை பற்றி என்னன்னு தெரிஞ்சுட்டு வாங்க. வந்தீங்கன்னா களத்தில் வந்தால் நீங்கள் வந்து எப்படி நடத்தணும்னு தெரியும். சில கட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி நடந்தாங்க. இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு வாரமாக ஒரு 5 நாள் முன்னாடி அதிமுக அதே இதில் வந்து இது பண்ணாங்க, பொதுக்கூட்டம் பண்ணாங்க. அவங்க எப்படி பண்ணாங்க, எப்படி டீசெண்டாக பண்ணாங்க, ஏதாவது உயிர் சேதம் ஏன் உங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி உங்களுக்கு எல்லாம் ஃபுல்லாக குடிச்சிட்டாங்க. அந்த மக்களுங்க ஊர் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபுல்லாக குடிச்சிட்டாங்கப்பா போதையில். ஃபுல்லாக போதையில் எங்கே போகணும்னு தெரியல. அவங்க தலை ஏறு கூரையெல்லாம் பிச்சுட்டு போகிறாங்க மேலே கீழேன்னு. ஒரு மர கிளறியில் ஏறி கீழே பொத்துன்னு விழுந்து குழந்தை மேலே பட்டு வயிறு அது ஒரு குடல்லாம் வெளியே வந்துருச்சு. கண்ணு பார்த்தீங்கன்னா கண்ணு பிதுங்கி வந்திருக்கு. என்ன இது தற்கூரி கூட்டம். அவங்க என்ன அரசியலே படத்த தெரியல. அவங்களுக்கு அரசியலை படத்திட்டு வரணும். அரசியல்னா என்னன்னு தெரியல. ரசிகர் சினிமான்னு நினைச்சிட்டு இருக்காங்க எல்லாமே. நண்பா நம்பிங்களை வந்து திருந்திட்டு நீங்க வந்து நீங்களும் நல்லா படிச்சுட்டு வாங்க, அரசியலை படிச்சு வாங்க. நேற்று பேசியிருந்தாரு. அந்த பேச்சு வந்து பார்த்தீங்கன்னா நேற்று பேசி வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா வந்து உயிரிழந்து 4வது நாள் தான் அவர் பேசியிருக்காரு. அவர் வந்து அந்த நாளே வந்து வீட்டுக்கு போயிருக்காரு. அந்த ஸ்பாட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போயிருக்காரு. போனவர் வந்து அப்போ ஒரு காணொலி கொடுத்துருக்கலாம். அந்த மக்களுக்கு ஒரு ஆழ்ந்த இடங்களை சொல்லியிருக்கலாம். மக்களுக்கான அந்த இறந்த குடும்பத்திற்கும் அங்கே வந்து மக்களுக்காக ஒரு நல்ல ஒரு பதிவை கூட வைக்கல. அவர் வந்து கரண்ட் வந்து ஆஃப் பண்ணிட்டாங்க, ஆளுங்கட்சி வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு குறை தான் சொல்கிறத தவிர அவங்களுடைய வலியை வந்து உணராத ஒரு தலைவனாக தான் இருக்கார் இது வரைக்கும். ஸோ அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கட்சி நிர்வாகிகளே மேலேருந்து குதிக்கிறாங்க. அதில் கீழே விழுந்து கீழே இருக்கிற ஒரு குழந்தைக்கு வந்து அடிபட்டுருக்கு. ஒரு குழந்தைக்கு வந்து வயிற்றில் வந்து அடிபட்டு அந்த குழந்தை வந்து இறந்துருக்கு. ஸோ அந்த பிரச்சனைக்கு முழுக்க காரணம் விஜயும் இருக்கார் அதில். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவர் வர வேண்டிய நேரத்தில் வந்து கரெக்டான நேரத்தில் வரல. அவர் அதுதான் வந்து முக்கியமான பதிவு பண்ண வேண்டிய விஷயம். இது அவர் வர வேண்டிய நேரம் வந்து பார்த்தீங்கன்னா 11-2 மணிக்குள்ளே அவர் வர வேண்டியது. ஆனால் 7 மணிக்கு வந்திருக்காரு. 7 மணிக்கு வந்து அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து காலையிலேருந்து சொட்டு தண்ணி கூட கிடைக்காம சாப்பிடாம கொள்ளாமல் நடுவில் மாட்டிகிட்டு இருக்க மக்கள் வந்து வெளியே போக முடியாமல் உள்ளே மாட்டிக்கிட்டு ரொம்ப அவசரப்பட்டிருக்காங்க. அங்கே வந்தவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவரை வந்து பாத்திர முடியாதா, அவர் ஒரு பார்த்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏக்கத்தோடு வந்த மக்கள். இவங்க வந்து முன்கூட்டியே வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறைக்கு வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறை அவங்களோட வந்து பார்த்தீங்கன்னா தகவல் சொல்லியிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான கூட்டம் இல்லை, அதிகமாக கூட்டம் சேர்ந்துட்டு இருக்கு, அதனால விரைவாக இந்த இதுவை முடிங்க, பிரச்சாரத்தை முடியுங்க சொல்லியிருக்காங்க. டிவிகே சைடு பார்த்தீங்கன்னா வந்து 10,000 பேர் தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் 30,000 பேர் மக்கள் வந்திருக்காங்க அங்கே. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் வந்து காவல்துறையாலையும் கட்டுப்படுத்த முடியாது. காவல்துறைக்கு வந்து பார்த்தீங்கன்னா போதிய வசதி முடியல அவங்களால. ஸோ அதனால் வந்து அவங்களால கட்டுப்படுத்த முடியல. ஸோ முழுக்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மக்களை வந்து புரிஞ்சுட்டு அந்த இடத்த வந்து கரெக்டான இடத்த சூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து சரியான முறையில் பயன்படுத்திக்கல. ஸோ அங்கே வந்தவங்கன்னா விஜயை பார்க்கணுன்னு தான் வந்தாங்களே தவிர ஒரு கொள்கை கோட்பாடோட வரவே இல்லை. அப்படி கொள்கை கோட்பாடோட வந்திருந்தாங்கன்னா அந்த கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாக நடந்து கொண்டிருக்கும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கூரை மேலே ஏறுது, இந்த சைடு மரத்து மேலே ஏறுது, அந்த சைடில் பேனர் மேலே ஏறி நிற்கிறது, இது மேலே தான் இருக்குதே தவிர ஒரு தலைவன் என்ன பேசுகிறான், என்ன நடக்குது அங்கே அதை கேட்கறதுக்கு யாருமே இல்லை. அவரை பார்க்கணும், முழுக்க அவரை பார்க்கணுன்ற ஒரு எண்ணத்தில் வந்ததால தான் இவ்வளோ பெரிய அசம்பேதம் வந்திருக்கு. அந்த அசம்பேதம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உடனடியாக அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. எங்கே ஏதாவது பிரச்சனை ஆகிற போதுன்னு உடனடியாக கிளம்புறாரு. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க கட்சி நிர்வாகி சிலர் வந்து தலைமறைவாக தான் இருக்காங்க. விஜய் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டாண்ட ஏதாவது பிரச்சனை ஆகும்னு சொல்லிட்டு அங்கேருந்து பட்டினப்பாக்கம் வீட்டுக்கு கிளம்பி போகிறாரு. நல்ல பாதுகாப்போடு கிளம்பி போகிறாரு. அவர் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து அன்றைக்கே வந்து அந்த காணொலி விட்டுருக்கணும். மக்களுக்கான ஒரு வலியை அவர் பேசியிருக்கணும். எதிர்கட்சியை வந்து அவர் விமர்சிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சிஎம்ஓ வந்து அந்த அவங்களே குறை சொல்ல முடியாது. ஏன்னா வந்து அந்த ஸ்பாட்டில் அவங்க போயிட்டு வந்து பார்த்துருக்காங்க, நிறைய கட்சி தலைவர் பார்த்துருக்காங்க. இதில் அரசியலும் நடந்திருக்கு, அரசியல் இல்லாமல் பேசியிருக்காங்க. அதில் வந்து அரசியல் இல்லாமல் பேசுறது ஒரே ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமான் பேசியிருக்காரு. ஸோ அவங்க இறந்தவங்களுக்கு வந்து நம்ம வந்து ஆழ்ந்த இறங்குறதா சொல்லணுமே தவிர அங்கே வந்து அரசியல் பண்ணக்கூடாது. என்ன பிரச்சனை இருந்தோ அதை பற்றி பேசாதீங்க. முதல்ல வந்து அந்த குடும்பத்துக்கு வந்து ஒரு வலி அதை ஃபஸ்ட்டு நீங்கள் உணருங்க அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. இது போல் சம்பவம் வந்து அடுத்த முறை நடந்துக்காமல் அவங்க வந்து பார்த்துக்கணும். அதுதான் என்னோட வேண்டுகோள்.